Good morning students. Today class la trigonometry la example 6.6 பார்க்க போறோம். பார்க்கலாம்பா. பாருங்க sec theta divided sin theta minus sin theta by cos theta equal to cot theta ன்னு கொடுத்திருக்காங்க. cot theta ப்ரூவ் பண்ணனும். பண்ணிடலாம்பா. பாருங்க LHS sec theta by sin theta minus sin theta by cos theta. நம்ம சின்ன கிளாஸ் பார்த்துப்போம். 6 7ல பார்த்துப்போம், 8ல பார்த்துப்போம். டினாமினேட்டர் சேமா என்ன பண்ணுவோம், கிளாஸ் மட்டும்லே பண்ணுவோம். இப்போ அந்த மெத்தட்ல போட்டு பார்க்கலாமா? நம்ம அத ட்ரை பண்ணுவோம் வரணும் கிடையாதுங்க. இது என்ன பண்றோம், sec theta cos theta minus sin theta and sin theta sin square theta divided sin theta cos theta. இதை இங்க மல்டிப்ளை பண்ணா இவன் இங்க மல்டிப்ளை பண்ணா இவன் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டான். சரியாமா? நமக்கு ப்ராடக்ட் ஃபார்முலா ஒன்னு நடந்துருக்கு. ஞாபகம் பாருங்க. cos theta into secant theta equal to 1 ன்னு ஒன்னு சொல்லிருக்கேன். இல்லீங்களா? சோ அந்த ரூல் பிரகாரம் என்ன பண்றத 1 ன்னு சொல்றோம்பா. therefore ஞாபகம் வச்சுங்க. minus sin square theta divided என்ன வரும், sin theta cos theta. இதுனது ஐடென்டிஸா 1 minus sin square theta என்ன நாம சொல்லணும்பா, cos square theta ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்காப்பா? trigonometry ஐடென்டிஸ்ல. ஓகேவா? சோ அப்படினா வரும் cos square theta by sin theta cos theta. இந்த cos square ரெண்டு cos இருக்குப்பா. அப்ப அதுல ஒரு cos அடிச்சறோம்பா. அடிச்சனோ மீதி ஒரு cos theta by sin theta இருக்கும். அப்ப cos by sin என்ன சொல்லணும்பா, cot theta ன்னு சொல்லுவோம். RHS வந்து பாருங்க RHS. அப்ப cot theta, therefore cot theta equal to cos theta by sin theta. ஓகேலாமா? புரியுதாமா? Thanks.